நடிகர்களின் சம்பளத்தை கேட்டு எப்போதுமே தயாரிப்பாளர்கள் தலையில் துண்டை போட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க. இன்று நடிகர்களின் அதிகபட்சமாக 300 கோடி சம்பளம் வாங்குகிறார் நடிகர் அல்லு அர்ஜுன். நடிகைகள் அதிக சம்பளம் வாங்கும் நடிகையாக பிரியங்கா சோப்ரா, தீபிகா படுகோன், ஐஸ்வர்யா ராய் போன்றவர்கள் இருக்காங்க. இன்று சம்பளம் கட்டுக்கடங்காமல் போய்கொண்டிருக்கும் நிலையில் சினிமா ஆரம்ப நிலையில் இருந்த புது நடிகைகள் என்ன சம்பளம் பெற்றார்கள் என்று தெரியுமா? 65 வருடத்துக்கு முன்பு சிவாஜி, பத்மினி போன்ற நடிகர்கள் வாங்கிய சம்பளத்தை கேட்டால் ஆச்சரியம்தான் படுவீங்க. அந்த காலத்தில் ஹாலிவுட்டின் தி எஜிப்தியன் திரைப்படம் பிரபலமாக இருந்துச்சு. அந்த கதையை தழுவி தங்கப்பதுமை கதையை எழுதினாங்க. அந்த படத்தை தழுவி எடுத்தாலும் கதை வேறு. அந்த படத்தில் மணிவண்ணன் என்ற கதாபாத்திரத்தில் சிவாஜி கணேசனும், செல்வி என்ற வேடத்தில் பத்மினியும் நடிச்சிருந்தாங்க. மாயமோகினி என்ற கதாபாத்திரம் ஒன்று உருவாக்கப்பட்டுச்சு. டிஆர் ராஜகுமாரி மாயமோகினியாக நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் துவங்கி சிவாஜி, பத்மினி இருவருக்கும் ஜாக்பாட் தான். இந்த படத்தில் சிவாஜி, பத்மினி இருவருக்கும் 60,000 ரூபாய் சம்பளமாக வழங்கப்பட்டுச்சு. டிஆர் ராஜகுமாரிக்கு 25,000 ரூபாய் சம்பளமாக கொடுக்கப்பட்டுச்சு. இன்றளவும் பலரின் மாத சம்பளமே இந்த தொகை தான். ஆனால் அந்த காலத்தில் இவர்கள் வாங்கிய சம்பளத்தின் மதிப்பை இன்றைய தேதியில் பார்த்தோமே ஆனால் கிட்டத்தட்ட 60 கோடிக்கு மேல் இருக்கும்.